Dear students, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து எலிப்ஸ். நம்ம பார்த்தது பேரபலா பரவளையம். இப்போ பார்க்க போகிறது நீள்வட்டம். அதே மாதிரி ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் இன் ஈச் ஆஃப் தி கேசஸ் கிவன் பிலோ. ஃபோக்கஸ் வந்து +or-3,0 E = 1/2 கொடுத்துருக்கு. ஸோ ஃபோக்கஸ் வந்து +or-3,0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நெட் அச்சு வந்து எக்ஸ் அச்சு மேலே இருக்கு. அதாவது மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நீங்கள் எப்படி பண்ணணும்னா +or-AE, 0 = +or-3,0 அப்படி எடுத்துக்கணும். அதுல இருந்து AE = 3 வரும். இப்போ ஈக்கு வேல்யூ வந்து 1/2 நம்ம கொடுத்துருக்கு. அந்த ஈயோட வேல்யூ வந்து இங்க பிரதியிடணும். ஸோ பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? ஏ கிடைச்சிடும். புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்றோம், இந்த இடத்துல வந்து AE = 3 தானே, ஈக்கு பேர 1/2 கொடுத்துட்டு போட போறேன். ஸோ A × 1/2 = 3. அதுல இருந்து A = 6. புரிஞ்சுதா? இப்போ B² கண்டுபிடிக்கணும். B² கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து A² × 1 - E². A வந்து இங்க 6 நம்ம வந்து பார்த்து வச்சுக்கோம். A = 6 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 6² போட்டீங்கன்னா 36. E வந்து 1/2 கொடுத்துருக்கு. ஸோ 1 - 1/4. E²னா 1/4. ஸோ 1 - 1/4 அப்படியே சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 3/4 வரும். அதுல இருந்து 36ம் 4ம் கட் பண்ணா 9 வரும். 9 × 3 வந்து 27. அப்ப ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் வந்து என்னது? x² / a² + y² / b² = 1. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அங்க a² பதிலா 36 போடுங்க, b² பதிலா 27 போடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ அந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் ஆர் 0, +or-5 அண்ட் போக்கி வந்து 0, +or-4. இப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி மேஜர் ஆக்சிஸ் வந்து வெர்டிசஸ் A அண்ட் A'. புரியுதா? குவியங்கள் வந்து 0, +or-4. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, குவியங்கள்னா இது வந்து 0, +or-4 கொடுத்தனால வந்து நெட் அச்சு வந்து y அச்சு மேல இருக்கும். அப்ப வந்து 0, +or-AE = 0, +or-4. அதுல இருந்து AE = 4 போட்டுக்கலாம். அதே மாதிரி முனைகள் வந்து 0, +or-A. அது வந்து அதே மாதிரி A = 5 போட்டுக்கலாம். இப்போ AE = 4, A = 5ங்கிற போது நீங்க என்ன பண்றீங்க? ஈக்கு பதிலா ஏக்கு பதிலா 5 போட்டீங்கன்னா 5E = 4, E = 4/5. அவ்வளவுதான். இப்ப B² கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏற்கனவே அதே ஃபார்முலா தான். அப்படியே 25 × 1 - 16/25. ஏன்னா அது வந்து E² வந்து 4/5 பண்ணா 16/25 ஆகிடும். இதை லெஸ் பண்ணீங்கன்னா 9/25. 25 கட் பண்ணா 9 வரும். ஸோ ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது மாறும். எப்படின்னா x² / b² + y² / a² = 1. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து எது மேல வருது? y ஆக்சிஸ் மேல வருது. அப்ப B²க்கு 9 போடுங்க, A² 25 போடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. லென்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு கொடுத்துருக்கு. லென்த் ஆஃப் தி லேட்டஸ். இப்போ செவ்வகல நீளம் வந்து 8ன்னு கொடுத்துருக்கு. சென்டர் வந்து 0, 0 வரும். வந்து நெட் அச்சு வந்து எக்ஸ் அச்சுங்கிறதால இது வந்து x² / a² + y² / b² = 1ங்கிற அந்த ஃபார்ம். இப்போ வந்து லென்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா கேட்டீங்கன்னா 2b² / a. அது வந்து 8. அதுல இருந்து இந்த 2ம் 8ம் கட் பண்ணி, அதாவது இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு வந்து 8 2ஆல டிவைட் பண்ணா 4 ஆயிடும். அப்ப B² / A = 4 அப்படின்னு வரும். அதுல இருந்து B² = 4A வச்சுக்கோங்க. அடுத்தது B² = A² × 1 - E². அதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்ப ஈயோட வேல்யூ வந்து 3/5 கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்க, இந்த B² எல்லாம் 4A போடுங்க. 4A × A² × 1 - E². ஒரு A வந்து நம்ம கட் பண்ணிடலாம். புரியுதா? இப்ப இந்த ஈயோட வேல்யூ நீங்க போடலாம். ஈயோட மதிப்பு வந்து 9/25. ஸோ என்ன பண்றீங்க? அடுத்தது ஈயோட வேல்யூ வந்து என்னது? 9/25. அதை போட்டலாம். ஸோ 9/25 போட்டாச்சா? இப்போ இந்த ஸ்டெப் என்னன்னா, இந்த ஏஏ நம்ம கட் பண்ணிட்டோமா? கட் பண்ணிட்டதுனால இந்த ஸ்டெப் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு ஏ போயிடுமா? இப்போ ஏ இன்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா 1 - 9/25 அப்படிங்கிறது என்னவா மாறிடும்? 16/25 மாறிடும். எல்சிஎம் எடுத்து கூட்டி கழிச்சா 16/25 ஆகும். அப்புறமா இதை அப்படியே நான் உல்டா பண்ணி போட்டிருக்கேன். எப்படின்னா இந்த 16/25 லெஃப்ட் சைடு பண்ணுங்க. அப்ப 25/16 ஆகும். அப்ப A = 4 × 25/16. இந்த ஒரு 4 16 கட் பண்ணிடுங்க, 25/4 வரும். அவ்வளவுதான். இப்ப B² கண்டுபிடிங்க. B² = என்னது? 4A நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ B² = 4Aன்னா ஏக்கு பதிலா நீங்க 25/4 போட்டீங்கன்னா 4 × 25/4 4 கேன்சல் ஆகும், = 25 வரும். அப்ப ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் வந்து x² / a² + y² / b² = 1. இப்ப A² வந்து A வந்து உங்களுக்கு 25/4. அப்ப A² அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும்னா
25 by 4 ஸ்கொயர் பண்ணா 625 by 4 16 ஆகும். x square plus 625 by 16 plus y square by 25 equal to 1. ஓகேவா? சரி, இப்போ அந்த 4th क्वेश्चन பாருங்க. இது என்னன்னா length of the lattice vector வந்து 4 கொடுத்திருக்கு. Distance between focus வந்து 4 root கொடுத்திருக்கு. Major axis along y axis and the center is 0,0. அதே மாதிரி 3rd क्वेश्चन மாதிரி தான். செவ்வகல நீளம் வந்து 4 கொடுத்திருக்கு. e equal to 3/5 கொடுத்திருக்கு. குவியங்களுக்கு இடையேயான தூரம் வந்து 4 root கொடுத்திருக்கு. மற்றும் நெட் வந்து YH. நெட் வந்து YH கொடுத்தாச்சு. அப்போ வந்து சமன்பாடு உங்களுக்கு மாறும். புரியுதா? இப்போ வந்து அதே அந்த क्वेश्चन போட்ட மாதிரி தான். 2b² by a வந்து 4. அதுல இருந்து இந்த ஒரு 2 4 கட் பண்ணிடலாம். ஸோ b² by a equal to 2 ஆகும். அதுல இருந்து b² equal to 2a கிடைக்கும். அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கி, அதாவது குவியங்களுக்கு இடையே உள்ள தூரம் வந்து 4 root அப்படின்னா 2AE அப்படின்னு இருக்கும். 2AE equal to, ஏன்னா ஒரு குவியம் வந்து AE, இன்னொரு குவியம் வந்து -AE, ரெண்டையும் போட்டீங்கன்னா 2AE. ஸோ 2AE equal to 4 root 2. அதுல இருந்து 2 4 கட் பண்ணிடுங்க. AE equal to 2 root 2 வரும். புரிஞ்சுதா? அடுத்தது அதே போட்ட மாதிரி b² equal to a² into 1 minus c². இப்போ என்ன செய்யணும்னா உங்களுக்கு வந்து ஏக்கும் வேல்யூ தெரியாது, ஈக்கும் வேல்யூ தெரியாது. அதனால என்ன பண்ணுங்க, அதை பெருக்குங்க. a² into 1 a², a² into minus c² பெருக்கலாம், -a² a². இப்ப AE வந்து 2 root கொடுத்துருக்கு இல்லையா, அந்த AE வந்து ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணா 4 ஆயிடும், root ஸ்கொயர் பண்ணா 2 ஆயிடும். ஸோ 4 into 2 8. ஸோ a² - 8. இதை வந்து ஒரு சைடு கொண்டு வந்து ஒரு சமன்பாடா மாத்திருங்க. a² - 2a - 8 equal to 0. இதை வந்து நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். காரணிப்படுத்தினா a - 4 into a plus 2 equal to 0. இதுல வந்து a equal to -2 ஒரு மதிப்பு வரும், a equal to 4 ஒரு மதிப்பு வரும். -2 வராது. அதனால என்ன பண்ணுங்க, அதை கட் பண்ணிட்டு a equal to 4 தான். புரியுதா? அப்போ a equal to 4ன்னா b² வந்து நம்ம இங்க பாத்தீங்களா 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப b² equal to 2 into 4 8. அவ்வளவுதான். இப்ப ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x² by b². ஏன்னு கேட்டா நான் ஏற்கனவே சொன்னா இது வந்து மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் y ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். x² by b² plus y² by a² equal to 1. b² வந்து 8, a² வந்து 60. ஸோ டோட்டல் வேல்யூ வந்து 1. புரிஞ்சுதா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சில கணக்கு, இப்ப 3rd क्वेश्चन இதே மாடல் தான். அதை வந்து ஹைப்பர்போலா கொஞ்சம் திங்க் பண்ணி போடுங்க. ஏன்னு கேட்டா பிளஸ் மைனஸ் மட்டும் தான் வித்தியாசம். எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் பிளஸ் மைனஸ் மட்டும் தான் வித்தியாசம். அதே மாதிரி எக்ஸென்ட்ரிசிட்டி, அதாவது மையத்தொலை தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வித்தியாசம். நீங்க வந்து ட்ரை பண்ணி போடுங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொடுத்துருவேன். இதெல்லாம் சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணி நீங்க போடுங்க. ஓகேவா? வெரி குட். ஆல் தி பெஸ்ட்.